எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் 19 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணி துணியில் நல்லா துடைச்சி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை 8 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். எட்டு துண்டாக கட் பண்ணுறப்போ நல்லா இதிலேருந்து ஜூஸ் 8 துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்படி ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஜூஸ் வந்து ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். எல்லா பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழமெல்லாம் சாறு எடுத்து வச்சுருக்குங்க, வடிகட்டி வச்சுருக்கோம். அது ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். சாறுலேயே போடுறப்போ நல்லா ஊறி வந்துடும். வரமிளகாய்த்தூள் 6 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. எல்லாமே கலந்தாச்சுங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்தாச்சு. 3 நாளைக்கு வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டி வச்சுக்கலாங்க. அப்புறம் டெய்லி காலையில் எடுத்து நல்லா குளிக்க வச்சிடலாம். அப்போ நல்லா ஊறி வந்துடும். 3 நாள் கழித்து தாளிச்சு விட்டுக்கலாங்க. 3 நாள் ஆயிடுச்சுங்க எலுமிச்சம்பழம் ஊற வச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. மண் சட்டியில் வச்சு ஊற போட்டோம். நல்லா ஊற வந்து ஊறி வந்துருச்சு. காலையில் வெயில் எடுத்து வச்சு வெள்ளை துணி வச்சு இப்படி பரட்டி விட்டு வச்சுருவோம். இதே மாதிரி வச்சு 3 நாள் ஆயிடுச்சு. இனி வந்து தாளிச்சிக்கலாம் ஊறுவா. அலுமினி பாத்திரத்தில் சில்வரில் எல்லாம் போடக்கூடாது. வேறு மண் சட்டியில் பீங்கான் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தாளிச்சிக்கலாங்க. இனி ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு முதல்ல கடுகு 1 ஸ்பூனுங்க, வெந்தயம் 1/4 ஸ்பூனுங்க. இதை பவுடர் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் பவுடர் பண்ணியாச்சுங்க. இதில் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளுங்க 1/2 ஸ்பூன். இது நல்லா ஆறுனோன்னா எடுத்து நம்ம எலுமிச்சம்பழத்தில் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் ஆறிச்சு. எண்ணெய் நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. நெய் ஊறுகாயில் போட்டு கலக்கி வச்சிடலாம். கடுகு, வெந்தயப்பொடி தாளித்தது. ஊறுகாயெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஊறுகாய் பவுல்லேருந்து கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டேங்க. கண்ணாடி பாட்டிலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்குது. ஊறுகாய் நல்லா வந்திருக்கு. இதை சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க, அதனால் நாங்கள் ஊறுகாய் அன்றைக்கி செஞ்சோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.